வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் பிஎம் கிசானுடைய தவணை 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க என்பவற்றை குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கோம். மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய பீப்புள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. மற்ற மாநிலங்கள்லையுமே இந்த 22வது தவணை தொகை எதிர்பார்க்குறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 22வது தவணை தொகை வெளியாக எதிர்பார்த்து மார்ச் 4ஆம் தேதி 5ஆம் தேதியே வந்துட்டோம். ஆனால் இந்த தவணை தொகை வெளியிட்ட பாடில்லை. எப்பொழுது நமக்கு இந்த 22வது தவணை தொகை அக்கௌண்ட்டில் வர இருக்குது அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் எல்லாம் 2வது வாரத்தில் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிடும். குறிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் விவசாய அடையாள அட்டையின் ஃபார்மர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வைத்திருப்பது இனி கட்டாயம். இந்த அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் அரசு வழங்கும் எந்த ஒரு நிதி சார்ந்த சலுகையும் பெற முடியாது என்ற அதிரடி மாற்றத்தை அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஃபார்மர் அடையாள அட்டை எண்ணை பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சுக்கோங்க. விவசாயிகள் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை தேதியை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. 2026ஆம் ஆண்டு முதல் தவணையாக இந்த மாதம் வழங்கப்படும். அடுத்த தவணை எப்பொழுது கிடைக்கும், பயனாளர்கள் பட்டியலில் தங்கள் பெயரை எப்பொழுது சரிபார்ப்பது, ஆன்லைனின் பணம் பட்டுவாடா நிலை எப்படி அறிவது போன்ற கேள்விகள் எழுந்துட்டுருக்கு. இந்தியாவின் தகுதியுள்ள முக்கியமான விவசாய நலத்திட்டங்களில் ஒன்றான இந்த பாரத பிரதமருடைய பிஎம் கிசான் திட்டம் செயல்பட்டு வருதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தகுதியுள்ள மக்களுக்கு இந்த திட்டம் கொண்டு போய் செட் ஆகணும். அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இதை வாங்கணும். அனைத்து மக்களுமே இதில் பார்த்திங்கன்னா பயன்பெறணும். தேவையில்லாத மக்கள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ரிமூவ் ஆகணும். நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா இதில் உள்ளே இருக்காங்க. பயனாளிகள் பார்த்திங்கன்னா இதில் திட்டத்தில் தேவையில்லாத பயனாளிகள் இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக முதல்வர் மற்றும் பிரதமரே பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவுகளை வெளியிட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய முக்கியமான ஒரு அப்டேட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில விழாக்களில் வெளியிட போகிறாங்க. இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு 3-4 நிகழ்ச்சிகள் வருது. அதில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிட போகிறாங்க. நீங்கள் இந்த 22வது தவணை தொகையை பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இந்த 22வது தவணை தொகை விவசாயிகளுடைய நன்மை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 21வது தவணை தொகை நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து இந்த டைம் 4000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அவர்களுக்கு மட்டும்தான். மீதி இருக்கிற நண்பர்களுக்கு வெறும் 2000 ரூபா அந்த ஒரு வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு 2000 அப்படி கொடுக்க போகிறாங்க. ஆனால் மீதி இருக்கிற நண்பர்கள் வாங்காத நண்பர்களுக்கு இந்த 21வது தவணை தொகை பெறல அப்படின்னா 4000 ரூபாய் சேர்த்து 22வது தவணை தொகையில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் மகளே. ஸோ பிஎம் கிசான் பற்றின முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.